வெல்கம் டு பவர் ஆஃப் பி. சத்தமா பவர் ஆஃப் பி தானே? ஆமா, ரைட். இப்போதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர் ஆஃப் பி. அது வெல்கம் டு. சரி, ஓகே. இன்னைக்கு நான் எங்க அம்மா ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ண போறேன். அவங்களோட லைஃப் ட்ராவல் எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சொல்லு, இப்போ உனக்கு என்ன ஏஜ் ஆகுது? இப்போ 64. 64. சும்மா எல்லாத்துக்கும் சிரிக்க கூடாது. 64 ஆகுது. ஓகே. இப்போ நீ 15 வயசுல இருக்கப்போ அப்படியே மெதுவா பின்னாடி டைம் டிராவல் பண்றோம். இப்போ 15 வயசு இருக்கிறப்போ நீ எங்க இருந்த? நான் பிறந்ததே ஊட்டி தான். அப்போ அங்க ஊட்டியில இருந்த. சரியா? அப்போ படிச்சது கேள்வி கேட்காம பதில் சொல்லக்கூடாது. அப்போ உன்னோட ஸ்கூல் டேஸ், சைல்ட்ஹுட், உங்க அப்பா அம்மா பத்தி ஒரு நரேஷனா ஒரு குட்டியா சொல்லு. ஊட்டியில இருக்கிற எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த? வீட்டு பக்கத்துலயே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல தான் படிச்சேன். தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சிருந்தேன். ஆமா, 1 to 5. அப்ப அங்க இங்கிலீஷ் மீடியம் இருந்துச்சா? இல்ல. அப்ப அங்க ஊட்டியில இங்கிலீஷ் மீடியமே கிடையாது. இருக்கு, பட் வீட்டுக்கு ஆங்கிலேயர் இருந்த இடம். நிறைய ஸ்கூல் இருந்துச்சு. சரி, நீ படிச்ச ஸ்கூல் பேர் என்ன? செயின்ட் பிலோமினாஸ் பிரைமரி. செயின்ட் பிலோமினாஸ் பிரைமரி ஸ்கூல். பிரைமரி ஸ்கூல். அப்ப பிரைமரி தான் அங்க படிச்ச. அதுக்கப்புறம் 1 to 5. அதுக்கப்புறம் தென் 6 to 11th வரைக்கும் பெத்லஹேம் கான்வென்ட். அது அந்த மீடியம். அதுவும் தமிழ் மீடியம் தான். தமிழ் மீடியம். 6 to 11th வரைக்குமே. சரி, அதுக்கப்புறமா 11th அப்புறம் என்ன? 12th அந்த காலத்துல இல்ல. 11th முடிச்சிட்டோனே பியூசி செட். பியூசி செட்டா? பியூசி எங்க படிப்பீங்க? காலேஜ்ல. அது எந்த காலேஜ்ல படிச்சீங்க? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். எந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்? ஒரே ஒரு காலேஜ் தான். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்னாக்கா இப்ப சென்னையில கூட இருக்கும். எல்லா ஊர்லயும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. எந்த ஊர்ல ஊட்டியிலே படிச்சது. ஊட்டியில ஒரே ஒரு காலேஜ் தான். பிஎஸ்சி முடிச்சாச்சு. முடிச்சிட்டு என்ன பிளான் இருந்துச்சு அப்போ உனக்கு? முடிச்சிட்டு என்ன பண்ணலான்ற ஒரு பிளான் இருந்துச்சு? வீட்டில் படிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ டிகிரி முடித்தோம். வீட்டில் படிக்கணும்னு சொன்னாங்கனால படிச்சா இல்லை நீ படிக்கணும்னு படிச்சா? இல்லை, அப்போல்லாம் நாங்களாக படிச்சுக்கிட்டது தான். கம்பல் பண்ண சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க. ஆனால் பியூசிலாம் படிங்கன்னு உங்கள் வீட்டில் என்கரேஜ் பண்ணாங்களா? இல்லை பொம்பளை பிள்ளைங்க ஏன் படிக்கணும் அப்படின்னு? அதெல்லாம் இல்லை. எல்லாமே ஊட்டியில் கொஞ்சம் ப்ராட் மென்டாலிட்டி பீப்புள். ஊட்டிலேயே அப்படியா இல்லை உங்கள் அப்பா அப்படியா? உங்கள் அப்பா தான் படிக்க வச்சாரு. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு டீச்சர் ஆக்கணும்னு ஆசை, அதனால படிக்க வச்சாரு. சரி, எப்படி உனக்கு பாட்னில இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நீ பாட்னி டீச்சர் இப்போ, சரியா? அதனால எப்படி உனக்கு பாட்னில ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா இல்லை வேற அது அப்படியே அந்த ஃப்ளோலயே போயிட்டியா? இல்லை, அந்த ஊட்டி என்விரான்மெண்ட் கொஞ்சம் அப்படியே கிரீனிஷாலாம் இருக்கும். அப்புறமா அந்த கலெக்ஷன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்ன கலெக்ஷன்? பிளான்ட் கலெக்ஷன் அதெல்லாம் விருப்பப்பட்டேன். ஸோ கேட்டோன்னே நான் அந்த பாட்னியும் கிடச்சிது. அதனால் பாட்னி படித்தேன். தென் அதை முடிச்சுட்டு எம்எஸ்சி பாட்னியை படித்தேன். அப்போ தான் நியூவாக வேறு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பிஜி கோர்ஸ் காலேஜில். அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணேன். அதுக்கப்புறமா டீச்சிங் லைனில் போகணுன்னால பிஎட் ஊட்டியில் அப்போல்லாம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் 2-3 காலேஜுக்கு போட்டிருந்தோம். தென் சேலம் சாரதா காலேஜில் அங்க முடிச்சிட்டு சேலம்க்கு வந்தாச்சு. இல்லை, அங்கேயுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருந்தது. போயிட்டு அதெல்லாமே நமக்கு. அப்போ படிப்பு செலவு எவ்வளோ? அதெல்லாம் ரொம்ப கம்மி. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை, இன்னைய காலத்துக்கு கம்மியா இருக்கும். அன்னைக்கு அதுக்கு அதிகமாக தான் நடந்திருக்கும். அப்படிலாம் இல்லை, ரொம்ப கம்மி தான். கவர்மெண்ட்ன்றனால ஏதாவது? சாரதா காலேஜ்லாம் ப்ரைவேட் காலேஜ். அதனால அந்த என்விரான்மெண்ட் நல்லா இருக்கும் சாரதா காலேஜில். ஒரே இந்துயிசம் தான் இருக்கும். பட் எல்லாருமே இருக்கணும் அங்கே. நம்ம முஸ்லீம் கேர்ள்ஸாக இருந்தாலும் சொல்லக்கூடாது. அப்புறம் இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க ரிலிஜனும் நம்ம ரூமில் ப்ரே பண்ணிக்கலாம்.
அது வந்து அதுக்குமே அவங்க விடுவாங்க. அப்போது லக்ஷ்மி மேடம்ன்றவங்க ரொம்ப அழகாக கொண்டு போனாங்க அந்த காலேஜ். அழகாக எங்கே கொண்டு போனாங்க? எங்கே கொண்டு போனாங்க அதை நான் சரி, ஓகே. இப்போ வந்து சரி, உங்க அப்பாவை பத்தி சொல்ல. அவர் என்ன பண்ணாரு? அவரு என்ன துறையில இருந்தாரு? அப்பா வந்து நல்லா சத்தமா. இபில ஜூனியர் இன்ஜினியரா இருந்தாரு. இபில ஜூனியர் இன்ஜினியர். அவர் வந்து எப்படின்னா படிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா எங்க அம்மா தான் எல்லாம் எஃபர்ட் எடுத்தது. அவர் எங்க படிக்க போனாரு? நம்மள படிக்க சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாரு, படிங்க அப்படின்னு. ஆனா அம்மா தான் ஃபுல் எஃபர்ட் எடுத்து எல்லாத்தையும் எங்களை படிக்க வச்சது எல்லாமே. சரி. ஆனா வந்து அம்மாக்கும் படிப்பு நாலேஜ் இருந்திருக்கு அப்போ. ஆமா, அம்மாவும் டீச்சர் தானே. அந்த காலத்திலேயே எல்லாரும் படிச்சவங்களா இருந்திருக்காங்க. என்ன டீச்சர் அம்மா? அவங்க 6 to 8 வரைக்கும் போவாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே. எல்லா சப்ஜெக்ட்டும் இருப்பாங்க. எந்த ஸ்கூல்ல? அவங்க எந்த ஸ்கூல்ல? அவங்க இருந்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இப்போ தாத்தா பத்தி சொல்லப்ப இபில ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ இருந்தாரு. ஆனா அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்குல்ல, அவருக்கு ஒரு மாசம் ஃபிளாஷ்பேக். ஏன்னா அவர் மிலிட்டரியில இருந்தாருன்னு தெரியும். மிலிட்டரியில என்னவா இருந்தாரு அது தெரியாது. இப்படிலாம் சொல்ல தெரியாது, உண்மையா தெரியும். ஆனா மிலிட்டரியில சேவை செஞ்சுக்கிறாரு. வேர்ல்டு வார் தானே? செகண்ட் வேர்ல்டு வார்ல இருந்தாரு. வேர்ல்டு வார்ல ஒரு இன்வால்வ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாரு இல்லையா? ஆமா. நல்லா சத்தமா. அப்ப அவர் பேர் என்னன்னு சொல்லு. சிஎம் நிக்கோலஸ். ஓகே ஓகே, நான் சொல்லுவேன். சரி, இப்போ வந்து தாத்தாக்கு எப்படி அக்கம்ப்ளிஷ்டா இருந்துச்சா? நம்ம படிக்க வச்சு டீச்சர் ஆகிட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சா? ஆமாம்மா, அதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். 3 பேரையும் அவர் டீச்சிங் லைனில் வரணும்னு இஷ்டப்பட்டாரு. எல்லாருமே டீச்சர்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு இஸ் வெரி ஹாப்பி. ஸோ எந்த இயர் வந்து நீ டீச்சராக ஜாயின் பண்ண ஞாபகம் இருக்கா? 85ல. எந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண? ஃபஸ்ட்டு வந்து அருவங்காடு, ஊட்டி டு குன்னூர் நடுவில் இருக்கும் அருவங்காடு. எப்படி போயிட்டு வருதுலாம்? சென்ட் ஆன்ஸ். அது போயிட்டு வர்றது பஸ்ஸில் தான். சென்ட் ஆன்ஸ் வந்து ரொம்ப டாப்பில் இருக்கும். பட் வந்து நாங்கள் ஒரு 20 minutes அப் அண்ட் டவுனுக்கு போயிட்டு வரணும். நடந்தே போகணும். வந்து வெஹிக்கிள் எதுவுமே கிடையாது, 2 வீலர் எதுவுமே. ஸோ வந்து நடந்துட்டு போகணும், நடந்து தான் ஏறணும். கூட யாராவது கம்பெனி இருப்பாங்க, கூட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பஸ்ஸில் போகும்போது ஊட்டிலேருந்து ஒரு 4-5 டீச்சர்ஸோடு தான் போவோம். அப்படியே நடந்து பேசிகிட்டே போயிடும். தென் ஈவினிங் வரும்பொழுதும் மேட்டில் ஏறிட்டு ஜாலியாக வந்துடுவோம். சரி, அப்போ 1 year அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு 3 years ஒர்க் பண்ணேன். 3 years. அப்போ எந்த வருஷம் இங்கே வந்தேன்? தென் மேரேஜ் எனக்கு 91ல் ஆச்சு. அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் திருப்பத்தூருக்கு. ஆமாம், கிளைமேட் எல்லாம் ஃபேமிலி செட்டில்மெண்ட் எப்படிலாம். நாங்கள் அந்த ஊட்டியில் இங்கே வரப்போ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு கிளைமேட்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் திருப்பத்தூரில் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ நல்லா இருந்துச்சு, சில்னஸ். தென் ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் இங்கே சில்னஸ் இருக்கும். தென் மே மந்த் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஃபேமிலிக்காக நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சேவிங்ஸ்க்கு இப்போ சேவிங் பண்ணோம் இந்த காலத்தில் இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸ்க்கு. இத்தனை நாள் வந்து என்ன சேவ் பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தான். யங் ஜெனரேஷனுக்கு சொல்லணும். ஏன்னா எங்க காலத்துல உன்னோட சேவிங் பிளான்ல என்ன நல்லா அச்சீவ் பண்ணிருக்க? சேவிங்லாம் சொல்ல முடியாது. நாங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு விளையாட்டா தான் எல்லாருமே சேவ் பண்ணது. ஒரு ஜுவல் ஆனாலும் சரி, ஒரு பிளாட் வாங்கணும்னாலும் அடுத்தடுத்து வந்து வாங்கணும் வைக்கணும் அப்படி சேர்த்தது தான். மற்றபடி நான் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சேலரியில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து சேவிங்ஸை போடணுன்றது அவசியம். சேவிங்ஸ் போடணும் கண்டிப்பாக. ஓகே, நீ சொல்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் முன்னாடியே பிளான் பண்ணாமல் தான் நிறையா விஷயம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி அச்சீவ் பண்ணேன்? பிளான் பண்ணாமல் எப்படிலாம் அது அந்த அசெட்ஸ்லாம் வாங்கினேன்? ஃபஸ்ட்டு அது எல்லாமே பை காட்ஸ் கிரேஸ் தான். அது இல்லாமல் என்னால் எதுவுமே மூவ் பண்ணதில்லை.
ஸோ ஒவ்வொன்றா மூவ் பண்ணும்பொழுது எனக்கு ஃபஸ்ட்டு நான் வீடு வாங்கும்பொழுதும் சரி, ஃபர்ஸ்ட் எது வாங்கினேன் பெரிய அசட்டாக வாங்குனது பெரிய இந்த வீடு அசட்டு இந்த வீடு தான். ம் அப்படி இருக்கும்பொழுது ஐயோ நம்மளா இந்த வீடை வாங்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அப்போல்லாம் வந்து சேலரி எல்லாம் கம்மியாக இருக்கும். ம் சேலரி ஜம்ப் ஆனதே வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒரு ரீசன்னால. சரி வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பிளான் பண்ணதும் இந்த வீடு வாங்குறதுக்கு இருக்கிற ஒரு டைம் டியூரேஷன் என்ன? ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள 2 இயர்ஸ்க்குள்ளார 2 இயர்ஸ்க்குள்ள பிளான் பண்ணுவேன். நானும் அதுக்கு இப்போ இது வீடு வாங்கினப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்காக ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருந்தீங்களா? அது லேண்டு அது எப்போ வாங்கினது? அது அந்த லேண்ட் வாங்கினதுக்கும் இந்த வீடு வாங்கினதுக்கும் எவ்வளோ டைம் டிஃப்ரெண்ட்? அதான் ஒரு 1.5 இயர்ஸ் 1.5 இயர்ஸ். ஸோ ஷார்ட்டாக பிளான் பண்ணி பிளான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். பண்ணியாச்சு. என்னுடைய நேட்டிவ் என்னுடைய ஊட்டியில் இருந்த வீடு ஒன்று இருந்தது, டிஸ்போஸ் பண்ணுவேன். அதெல்லாமே அதெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து ப்ளஸ் ஹவுசிங் லோனும் எடுத்திருக்கேன். ஹவுசிங் லோன் எடுத்திருக்கேன். ஆமாம், அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே, இப்போ வீடு வாங்கியாச்சு. அடுத்தது வந்து இப்போ கம்ப்யூட்டர் வாங்கினேன். ஞாபகம் இருக்குதா? அது வந்து அப்போ கம்ப்யூட்டர் வந்து நான் வாங்குறப்போ நான் வந்து 7th ஸ்டாண்டர்டு. ஸோ அது எப்படி உனக்கு அந்த தாட் வந்துச்சு? கம்ப்யூட்டர் வாங்கினேன்னா அது ஏன்னா நானும் கம்ப்யூட்டர் வாங்கி சொல்லி கேட்கல. ரைட்டிங் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால, அவருக்கு கம்ப்யூட்டர் இஷ்டம் அப்படின்றதுனால சரி நீயும் அது விருப்பப்பட்ட ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்ட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோட வாங்கியிருக்கேன். ஆமா, வீட்டுக்காக செஞ்சிருக்கேன். அந்த காசு எப்படி? எல்லாமே வந்து எங்களுக்கு அதான் சொல்றேன்ல, பிஎஃப் போடுவான். பிஎஃப்ல வந்து ஏன்னா அப்போ ஒரு டெஸ்க்டாப் அப்போ வந்து அந்த டைம்க்கு எவ்வளோ செலவாயிருக்கும் அது தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 45,000 இருந்திருக்கும். ஆமாம். சரி, அதுக்கப்புறமா 2 வாங்கியாச்சு. அடுத்தது வந்து வீடு வாங்கியாச்சு, கம்ப்யூட்டர் இருக்குது. அடுத்தது வந்து கார் வாங்குறது தான் பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஆமாம், அவன் ஸ்டடீஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து எப்படி வாங்கினேன்? அப்போ சரி ஒரு வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்னுட்டு வாங்கி, அது கார் லோன் எல்லாமே லோன் வாங்கணும். கார் லோன் எடுக்கிறப்போ ஹவுஸ் லோன் இருந்துச்சா இல்லை? அதுவும் இல்ல எப்போதுமே வந்து ஒன்று முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட். ஸோ அதுதான் யங் ஜென்ரேஷன் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தடுத்தது பண்ணாம ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அடுத்த லோன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு எவ்வளோ ஒரு இஎம்ஐ நீங்க கட்டுறீங்களோ அது வந்து அவங்களால முடியுமோ அந்த தொகையை மட்டும்தான் கட்டணும். நமக்கு வரும்போது செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். நமக்கு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப காஸ்ட்லி கார் வாங்குறது அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன ஏதாவது உனக்கு இன்னும் ஏதாவது அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு இருந்துச்சா? இல்லை, எனக்கு எல்லாமே பை காட்ஸ் கிரேஸ் வந்து டக்கு டக்குன்னு நடக்கும். அது எல்லாம் அதுக்கப்புறமா அப்படியே நிறைய ரிட்டையர்மெண்ட் பிளான்னா ரிட்டையர்மெண்ட் பிளான் ஒன்று இருக்கும். உன்னோட ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நான் ரிட்டையர்மெண்ட்ல என்ன யோசிச்சேன் அப்படின்னு கேட்டால், எல்லாமே வந்து உன்னுடைய மேரேஜ் எல்லாம் ஆச்சு. ஸோ அதை பண்ணி முடிச்சிட்டோன்னு உனக்குன்னு ஒன்று செய்யணும் அப்படின்னு யோசித்தேன். சரி ஒரு லேண்ட் வாங்கலாம், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணேன். அதில் அது வாங்கிட்டோம்னா ஒரு இதுவாக இருக்கும், வேற எதுலேயும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஸோ எல்லாமே இப்போ வந்து பிளான் பண்ணதை கரெக்டாக அக்கம்ப்ளிஷ் பண்ணியாச்சு. அதை தனியாக சிங்கிளாக பண்ணேன் நான். ஸோ ஃப்ரம் ஊட்டி டு திருப்பத்தூர் ஒரு டிராவல் ஜர்னி வந்தாச்சு. ஆமாம், இந்த கொஞ்சம் நிமிஷம் நம்ம பேசுனதுல ஒரு நல்ல ஒரு எப்படி இங்கே நம்ம சேனலில் பேசுனது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஹாப்பியாக இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட். என்ன செய்யறது, மகன் கேட்டுட்டானா அம்மா செஞ்சுட்டேன். அப்படிலாம் இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் வந்து பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வியூவர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடு. தேங்க்யூ வியூவர்ஸ்.